அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலை. திருப்பள்ளி எழுச்சி இறைவனில் முழுமையாக லயிக்கும் மெய்மறக்கும் நிலையின் ஆன்மீக அனுபவமாகும். இங்கே மெய்மறத்தல் என்பது உடலை மறப்பதல்ல, உள்ளம் முழுவதும் இறை உணர்வில் நிரம்பும் உயர்ந்த ஆன்ம நிலை. மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களின் வழியே நான் என்ற உணர்வு கரைந்து அவன் என்ற இறை உணர்வில் ஒன்றும் தருணத்தை மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறார். பாடல்களில் ஒலிக்கும் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்தை வெளியில் இருந்து நல்வழிப்படுத்தும் உண்மையான ஆன்மீக விழிப்பை ஏற்படுத்தும். எனவே இப்போது ஒலிக்கவிருக்கும் திருவெம்பாவை பாடல் இசை நிகழ்ச்சி மட்டுமின்றி மெய்மறக்கும் நிலைக்கான அழைப்பாக முழு மனதோடும் அமைதியோடும் செவிமடுக்க அழைக்கிறோம். மாணிக்க வாசகரின் அருள் இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடலின் வழியே நம் உள்ளங்களில் ஆழமாக பதிந்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும். வாருங்கள், பாடலினை கேட்டு வருவோம். பப்பர வீட்டிருந்து உணரு நின்னடிய பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடிய பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். மைப்புரு கண்ணியர் மானுட பியல்பின் மைப்புரு கண்ணியர் மானுட தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும். இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலின் விளக்கத்தை. திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எவ்வாறு கேட்கும் போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை விழிப்பூட்டுகிறது. மாணிக்கவாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார். இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருப்பள்ளி எழுச்சியின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லயிக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல, நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும். அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதையும் நமக்கு உணர்த்தும். ஆகவே திருப்பள்ளி எழுச்சி விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக, சிந்தனையை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாக அமைதியுடனும் பக்தியுடனும் செவிமடுக்க அழைக்கின்றோம். மாணிக்க வாசகரின் அருளும் இந்த விளக்கத்தின் வழியே நம் உள்ளங்களில் நிலைத்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வை வழிநடத்தட்டும். வாருங்கள், நம் வாழ்வில் ஒளியேற்றும் அவ்வுரையினை கேட்டு வரலாம். வணக்கம். திருப்பள்ளி எழுச்சியின் 6ஆம் பாடலை இன்று நாம் சிந்திக்கவிருக்கிறோம். பள்ளி எழுச்சி பாடல்கள்
ஆன்மாவை இறைவனை நோக்கி தட்டி எழுப்பும் பாடல்கள். திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனை நம்பால் நோக்கும்படி, அவனுடைய பார்வையை நம்பால் செலுத்தும்படி ஆன்மா வேண்டும் பகுதியாக மாணிக்கவாசகப் பெருமான் அமைத்திருக்கிறார். அதிலே 6ஆம் பாடலை இன்று நாம் காணவிருக்கிறோம். பாடலை முதலில் காண்போம். வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்தெமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கிண்ணங்களைப் போன்ற விரியும் தாமரை மலர்கள் சூழ்ந்த குளிர்ச்சியான வயல்களைக் கொண்ட திருப்பெருந்துறை எனும் அழகிய திருத்தலத்திலே குடிகொண்டருளும் சிவபெருமானே, நீ கண் விழித்து எங்களை காக்க வேண்டும். உன் அருட்பார்வையால் எங்களுடைய பிறவி பிணியை அறுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உன் முன்னே கூப்பிய கரங்களுடன் காத்திருக்கின்றோம். பெருமானே, உன்மீது சித்தத்தை செலுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி உன்னையே நினைந்து உன் பக்தியில் திளைத்து பந்த பாசங்களை அறுத்தவர்களான உன் அன்பர்களும் உன் திருவடியை அடைந்தவர்களான அடியார்களும் கூட மனித இயல்பிலேயே உன்னை வணங்குகிறார்கள். மை தீட்டிய கண்களை உடைய மகளிர் தங்களின் தலைவனுக்காக காத்திருப்பதைப் போல உனக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இங்கே மாணிக்கவாசகர் நாயக நாயகி பாவத்தை நமக்கு முன்வைக்கிறார். நாயக நாயகி பாவம் என்பது பரம்பொருள் ஆன இறைவனை தலைவனாக கொண்டு உயிர் தலைவியாக தன்னை தருவித்து கொண்டு பரமனை அடைவதற்குரிய ஏக்கங்களை, தன்னுடைய உயிரின் ஆழமான காதலை, தலைவன்பால் உயிர் கொண்டிருக்கக்கூடிய தலைவி கொண்டிருக்கக்கூடிய ஆழமான காதலை, அவனை அடைய துடிக்கும் தவிப்பை, அவன் பிரிவால் ஏற்பட்டிருக்கும் ஆற்றாமையை எல்லாம் வெளிப்படுத்தும் ஓர் இலக்கிய உக்தி நாயக நாயகி பாவம். மாணிக்கவாசகப் பெருமானும் இந்த உத்தியை கையாண்டு பாடல்களை நமக்கு தருகிறார். மகளிர் விளையாட்டுகளின் மூலமாக நாயக நாயகி பாவத்தின் உச்சத்தை மாணிக்கவாசகப் பெருமான் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். எத்தனையோ பகுதிகள் திருவாசகத்திலே, திருச்சாழல், திருவெம்பாவை, திரு அம்மானை, இப்படி எத்தனையோ பகுதிகளிலே மகளிர் விளையாட்டுகள் மூலமாக அந்த தலைவன் தலைவி பாவத்திலே பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பினை மாணிக்கவாசகர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இங்கே அவர் என்ன சொல்கிறார்? உன்மீது அன்பு கொண்ட அன்பர்கள் உன்னை அடைந்தவர்களாக பற்றுகளை அறுத்து உன்னை அடைந்தவர்களாக இருப்பினும் அவர்கள் மை தீட்டிய கண்களையுடைய தலைவியர் தலைவனுக்காக காத்திருப்பதைப் போல உனக்காக காத்திருக்கிறார்கள் எனும் நாயக நாயகி பாவத்தை சொல்வதோடு இந்த மனித பிறவியினுடைய மேன்மையையும் அவர் இங்கே சொல்கிறார். மனித உருவிலேயே, மனித இயல்பிலேயே உன்னை வழிபடுகிறார்கள் உன் அடியார்கள். அப்போ இந்த மனித பிறவியினுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும். அப்பர் பெருமானும் சொல்வார், மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த மனித பிறப்பு வேண்டும், உன்னுடைய திரு நடனத்தை காண்பதற்கு, உன்னை வழிபடுவதற்கு என்று அப்பர் கேட்பார். சுந்தரர் திரு தில்லையிலே
சிவபெருமானுடைய அந்த திருநடனத்தை காணும் பொழுது அவருக்கு ஏற்படும் உணர்ச்சி பெருக்கினை சேக்கிழார் அழகாக நமக்கு பெரிய புராணத்திலே வரித்து காட்டுவார். அதிலே தென்னிலா மலர்ந்த வேணியாய் நின்ற திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்பார். அப்பா, இந்த மண்ணிலே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவி என்பது எனக்கு வாலிதாம் இன்பமாம், எனக்கு பேர் இன்பத்தை அளிப்பது என்று சுந்தரர் உணர்ந்ததாக சேக்கிழார் நமக்கு காட்டுவார். அப்படி இந்த மனித பிறவிதான் பெருமானிடத்திலே பெருமானை அண்மித்து நாம் செல்வதற்கு உதவி புரியக்கூடிய பிறவி. அதை நாம் உணர்ந்து கொண்டு பக்தி எனும் பெருங்கருவி நம்மிடத்திலே இருக்கிறது. அதை கை கொண்டு நாள்தோறும் அந்த பெருமான் மீது பக்தி செலுத்தி அவனுடைய துதி பாடல்களை பாட அவனை அண்மித்து அவனை அணுகி நாம் பயணிக்கலாம் எனும் செய்தியை நமக்கு மாணிக்கவாசகப் பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலிலே சொல்வதோடு இந்த மனித பிறவியினுடைய மேன்மையையும் நமக்கு சொல்லி நாயக நாயகி பாவத்தினுடைய சிறப்பையும் இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த பாடலை உளமாற பாடி அந்த பெருமானுடைய திருக்காட்சியை அவன் கண் மலர்ந்த அருளும் அவனுடைய கடைக்கண் பார்வையை நாம் பெற்று உய்வோம் என்று சொல்லி நாளை 7ஆம் பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இன்றைய இந்த அருளான தருணங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடலையும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் இசையோடு கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகிறோம். அதோடு இந்த புனித பாடல்களின் ஆழ்ந்த பொருளினை ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் எளிய தமிழிலும் தெளிவான விளக்கங்களிலும் உணர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருப்பீர்கள் என எண்ணுகிறோம். பாடல்களின் இனிமை மனதை நெகிழ வைத்தது என்றால் விளக்க உரைகளின் தெளிவு சிந்தனையை செம்மைப்படுத்தியது எனலாம். இன்றைய தெய்வீக நிகழ்ச்சியை அன்புடன் கேட்டும் உணர்ந்தும் பயனடைந்தும் இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இன்று நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பாசுரம் மற்றும் பதிகத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.